சொன்னா என்னை தெரியுமான்னு கேட்க தேவையில்ல. ரோட்ல போய்கிட்டு இருந்தேன். தட்டி என்ன சார் நம்மள பார்க்கவே மாட்டேன்னு தம்பி சிவராஜ் கூப்பிட்டாரு. கலைமகள் ஸ்கூலை பத்தி நிறைய ஞாபகங்களை மீட்டுக் கொண்டார். தம்பி சிவராஜ், நீங்கள் மிகவும் நேர்த்தியாக உங்கள் தொழிலை செய்து கொண்டு இருக்கின்றீர்கள். ரத்னபுரியினுடைய ஆலய வீதியிலே நல்ல ஒரு சூழலிலே அவர் தன்னுடைய தொழிலை செய்து கொண்டு இருக்கின்றார். தம்பி சிவராஜ், கல்வித்துறையிலே பற்றி நீங்கள் படித்த காலங்களை பற்றி ஏதாவது ஞாபகம் இருந்தால் சொல்லுங்களேன். கண்டிப்பா சார். என்னன்னா, நான் வந்து ஆரம்ப கல்வி வந்து அமிர்தன தமிழ் வித்யாலயத்தில் கல்வி கற்றேன். அதுக்கப்புறம் இடைநிலை கல்வி, அடுத்து உயர்தர பரீட்சை வரைக்கும் கலைமகள் தேசிய பாடலில் கல்வி கற்றேன். 2007ஆம் ஆண்டு வந்து கல்வி பொதுத்தராதர் சாதாரண தரத்தை மேற்பட்டேன். அதில் அப்போதைக்கு வந்து ஸ்கூலில் வந்து பெஸ்ட் ரிசல்ட்ஸ் நம்மளோட கிட்டத்தட்ட எங்களோட பேட்ச் வந்து 2007 செஞ்சு எங்களோட பேட்சோடையே தான் உயர்தர ஆரம்பித்தாங்க அந்த ஸ்கூலில். 13 பேர் பாஸ் ஆகியிருந்தோம். சூப்பர். கலைமகள் வரலாற்றில் வந்து உயர்தர வகுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு வந்து எங்களோட ரிசல்ட்ஸ் காரணமாக இருந்தது. அதுக்கு முன்னுக்கு வரைக்குமே சாதாரணத்தை வந்து ஒரு அளவான தேர்ச்சி மட்டும்தான் இருந்துச்சு. எங்களோட பெட்ஜோட கொஞ்சம் ஒரு பாரிய மாற்றம் ஒன்று வந்துச்சு. அந்த ஏலோவில் சிட்டிங் ஏலோவில் இருக்கிற நேரம் கல்லூரிக்கு தெரிவாகி இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் வந்து இருந்துச்சு. ஆனால் ஏதோ ஒரு சிக்கல்னால கிட்டத்தட்ட அந்த உங்களுக்கு தெரியும் பத்தன காலேஜுக்கு அப்ளை பண்ணால் அந்த நேரத்தில் வந்து தாய் தந்தை வந்து ஸ்டேட்டில் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் ஒன்று இருந்தது. அதனால அது தடைப்பட்டு போணுச்சு. அதுக்கப்புறம் கோர்சஸ் அப்படிலாம் செஞ்சு வெளியூருக்கு நான் போய். எந்த நாட்டுக்கெல்லாம் தம்பி போயிருக்கிறீங்க? துபாயில் இருந்தேன். சூப்பர். ஏவியேஷன் ஃபீல்டில். அதுலேயே இருந்து அதே கம்பெனியில் ஈராக்கு போயிருந்தேன். அதே இதில் 8 years எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஃபீல்டில், ஃபைனான்ஸ் செக்டர். நம்ம தோட்டத்து பிள்ளைங்க எல்லாம் உலகத்துல சுத்தி வந்திருக்கிறாங்க. சூப்பர், சந்தோஷமா இருக்கு தம்பி. இப்போ என்டர்பிரனரா இப்போ புதுசா பிசினஸ் வந்து 2 years ரன்னிங் பிசினஸ் இது. நல்லா இருக்கு. ரத்னபுரி மாநகரத்துல வந்து பள்ளியப்பாறை சர்ச் ரோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இலக்கம் 9ல் வந்து இந்த கடை இருக்கு. எல்லா ஸ்கூல் ஐட்டம்ஸ், பேக்ஸ், ஹேண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு பேக் வந்து எடுக்கிறேன்னா எதை பத்தி முதல்ல கவனிக்கணும்னு சும்மா உங்களுடைய அனுபவத்துல சொல்றீங்க நம்ம பிள்ளைகளுக்கு? இப்போ என்ன பொறுத்தவரை நம்ம ஸ்டேட்ல இருந்து வந்தனால நம்ம வந்து அதண்ட வந்து பேக் குவாலிட்டியை தான் பார்க்கணும். குவாலிட்டி வித் கொஞ்சம் நீண்ட காலம் பாவிக்கிற மாதிரி இல்லையா? சூப்பர் சூப்பர். அந்த மாதிரி இருந்து ரீசனபிள் பிரைஸ்ல கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய இந்த தோட்டே. நம்மளும் அதே இடத்துல இருந்து வந்திருக்கோம். அப்புறம் கலைமகள் ஸ்கூல் பிள்ளைங்க வந்து ஒரு டிஸ்கவுண்ட்லாம் போட்டு கொடுப்பீங்க போல. சூப்பர். இல்லை பழைய மாணவராக கூட இருக்கிறீங்க. கண்டிப்பா சங்கத்துல எல்லாம் இருக்கிறீங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யற சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன பத்தி ஏதாவது சொல்லுங்களேன். உங்களை ஸ்டார்டிங் நான் 7ஆம் ஆண்டுக்கு தான் கலைமகள் ஸ்கூலுக்கு வந்தேன். நீங்க அந்த நேரத்துல தான் அங்க படிப்பிச்சீங்க. சரி, நீங்க அந்த காசி தும்பை டெஸ்டிங்லாம் பண்ணீங்களா? அது இன்னும் ஞாபகத்துல இருக்கு. சூப்பர் இல்லையா? அப்பயே நீங்க கவிதைகள், பாரதியாரை பத்தி நிறைய பேசுவீங்க. இப்ப நீங்க உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். குழுவிதாசன் சொல்லி நிறைய கவிதைகள். சூப்பர். நீங்க நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன் சார். சயின்ஸ்ல நான் நினைக்கிறேன் ரத்னபுரியில உங்களை விட்டா ஆளுகள் இருக்காங்க. முளைச்சி வராங்க, முளைச்சி வரணுன்றதுதான் நம்மளுடைய உழைப்பினுடைய அர்த்தமே இருக்குது. என்னென்ன சார், நீங்க என்ன எப்படி எடுக்கிறீங்களோ அதே மாதிரி நானும் உங்களை இன்டர்வியூ பண்ணணும்னு ஆசையா இருக்கு. அது ஒரு நாள் கண்டிப்பா நடக்கும். ஏன்னா உங்களை பத்தி இன்னும் நிறைய பேருக்கு தெரியணும். உங்களை இந்த சமூகத்துல எவ்வளவு அங்கீகாரம் கிடைச்சிருக்குன்னு தெரியல. அதை விட பன்மடங்கு இன்னும் கிடைக்கணும். தேங்க்யூ சார், நீங்க இந்த கடைக்கு வந்ததுக்கு. கண்டிப்பா தம்பி, கண்டிப்பா நீங்கள் மென்மேலும் உயர வேண்டும். பல கிளைகளை நீங்கள் ஸ்தாபிக்க வேண்டும். விசேஷமா மலையக பிள்ளை, ரத்னபுரி பிள்ளை, நல்ல ஒரு கதை சொன்னீங்க. தோட்டத்து பிள்ளைங்க உங்களிடம் வந்த இந்த பேக் இப்படித்தான் வாங்கணும், பட்டி அகலமா இருக்கின்ற காலம் இருக்குன்னு சொல்லி எனக்கே நீங்க உதவி செஞ்சீங்க. இந்த உதவி எல்லாருக்கும் செய்வீங்க எதிர்பார்த்து நீங்கள் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறோம். மீண்டும் சந்திப்போம் தம்பி.